இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமாங்க. சிந்து அவங்க அம்மாவை பார்த்து அழுகுறாங்க. அவங்க அம்மா, சிந்து என்னை அம்மானு சொல்லாத, நீ எங்களுக்கு பொண்ணே இல்லை, எங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடி, மாப்பிள்ளைக்கு இவ்வளோ துரோகம் செஞ்சுருக்கியே, உன்னால் மாப்பிள்ளை எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கிறாரு, அதனால் நீ என்னை அம்மானு கூப்பிடாத போ அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து உடனே அழுகுறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, டாக்டரை விட்டு என்னை பிரிச்சிடாதீங்க அத்தை, நான் செய்த பாவத்துக்கு நான் டாக்டருக்கு காலம் முழுக்க பணிவிட செஞ்சே நான் ஓட்டிடுறேன் அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சிந்து அழுகுறாங்க. உடனே அன்னபூர்ணி அம்மா, நீ செய்த தப்புக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா ஏய் நீ என்னையும் சிவாவையும் பிரிச்சல்ல, அதனால் நீ அனுபவிச்சு தாண்டி ஆகணும்னு ஸ்னேகா சொல்கிறாங்க. உடனே பைரவியை பார்த்து, பைரவி நீயாச்சும் சொல்லு பைரவி அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க. எனக்கும் ஆறுமுகத்துக்கும் சிவாவுக்கும் செஞ்ச துரோகத்துக்கு நீ அனுபவிச்சே ஆகணும் சிந்து அப்படின்னு பைரவியும் சொல்லிடுறாங்க. உடனே சிந்து டாக்டரை பார்த்து கதறாங்க. டாக்டரே நீயாச்சும் சொல்லு டாக்டரே, டாக்டரே நீயாச்சும் சொல்லு டாக்டரே, என்னை அனுப்ப வேணான்னு சொல்லு டாக்டரேன்றாங்க. அப்போ டாக்டர் சிந்துவை பார்த்து கண்ணு கலங்குறாரு. ஏன்னா டாக்டரும் இப்போ சிவாவை நேசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. உடனே அன்னபூர்ணி அம்மா சிவாவை பார்த்து, சிவா நீ இது இவளுக்கு கொடுக்குற தண்டனையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்க சொல்லுக்கு யாருமே அங்கே தட்டமாட்டாங்கங்க அந்த வீட்டில். உடனே மகா என்ன பண்ணுறாங்க, ஊர்க்காரெல்லாம் பார்த்து, நீங்கள் முதல்ல நாளைக்கு பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இவ தாலியை அறுத்துட்டு துரத்திடலாம், என் பிள்ளைகிட்ட இருந்து வெட்டி விட்டுடலாம், அதுதான் எனக்கு முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி சிந்துவை கீழே தள்ளிடுறாங்க வெளியில். உடனே தள்ளிட்டதும் சிந்து வாசலில் உட்காந்து கதறி கதறி அழுகுறாங்க. கதறி கதறி அழுந்தோம். அந்த ஊர்க்காரங்கெல்லாம் உனக்கு ஏமா இப்படி கேவலமான புத்தின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே தேவராஜ் சிந்துவை பார்த்து சொல்கிறாரு, சிந்து எங்கள் சிவாவையும் என் பொண்ணையும் நீ பிரிச்சல்ல, நான் பாரு சிவாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பார்த்து சொல்கிறாரு. உடனே சிந்து ஆச்சரியமாக அப்படியே அவரை பார்க்குறாங்க, ஷாக்காகி பார்க்குறாங்க. சிந்துவை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. உடனே ஒரு பக்கமாக ஒரு ரூமில் சிவா போயிட்டு அழுகுறாரு. சிந்துவை நினச்சி அழுகுறாரு அவர். ஏன்னா இப்போ சிந்துவை அவர் ரொம்ப ஆழமாக உயிருக்கு உயிராக நேசிக்கிறாரு. சிந்துவோட காதலை அவர் இப்போ ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் என்ன பண்ணுறது, அன்னபூர்ணி அம்மா பேச்சை தட்ட முடியாதனால பாசத்தினால அவர் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துட்டார். ஏன் சிந்து என்னை கல்யாணம் பண்ண, நீ ஏன் சிந்து இப்போ என்னை விட்டுட்டு போனேன், எதுக்கு சிந்து இப்படிலாம் பண்ண, நீ இல்லாமல் நான் எப்படி சிந்து இருப்பேன்னு சொல்லிட்டு வெறும் விட்டத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் சிந்து அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அப்பா காலில் விழுந்து கதறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, எப்படியாவது என்னை சேர்த்துக்கோங்கப்பா, நீங்கள் வெட்டி போட்டாலும் உங்கள் கையில் வெட்டி போட்டிங்கன்னா கூட எனக்கு சந்தோஷம்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு அழுகுறாங்க. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, நீ சிவா மாப்பிள்ளைக்கு செஞ்ச துரோகத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது, அதை நினச்சா நான் ஏன் இப்போ உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. நான் 2 பெண் பிள்ளையை பெற்றனே, உங்களை நல்ல இடத்துல நான் கட்டி கொடுத்தனே, 2 பேர பிள்ளைங்களை பார்த்து இனிமேல் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினச்சிக்கிட்டு நான் பூரிச்சு போயிருந்த நேரத்தில் என்னை இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியே, நீ எதுக்கு உயிரோடு இருக்கிற, உன்னை பெற்றதுக்கு நான் செத்தனா கூட என் ஆத்மா கூட சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பார்த்து திட்டுறதும் உடனே சிந்து காலை பிடிச்சிட்டு கதறி அழுகுறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் வீட்டுக்கு போனப்பா, அம்மா கூட என்னை வீட்டில் சேர்க்கலப்பா, நீங்களாச்சும் என்னை மன்னிங்கப்பா, என்னை புரிஞ்சுங்கப்பான்னு கத்துறாங்க, அழுகுறாங்க. அப்போ கூட அவர் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எல்லோருமே சிந்துவை கைவிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிந்து ஒரு கோயிலில் உக்காந்துக்கிட்டு நடந்ததை எல்லாத்தையும் நினச்சி யோசிச்சுக்கிட்டு உக்காண்டிருக்காங்க. அவங்க மாமியார் அடித்தது, அவங்க தங்கச்சி திட்டினது, அன்னபூர்ணி அம்மா திட்டினது, அவங்க அப்பா திட்டினது எல்லாத்தையும் நினச்சி அப்படியே விட்டத்தில் சாஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டே உக்காந்துருக்கும்போது சிவா சிந்துவை தேடிக்கிட்டு வராரு. சிந்து எங்கே போனான்னு தெரியலையேன்னு ஒரு நைட்டு வேலையில் தேடிட்டு வரும்போது மகா கால் பண்ணுறாங்க. எங்கே சிவா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இங்கே தாம்மா, பக்கத்தில் இருக்கிற கோயில் பக்கத்தில் தாம்மா இருக்கேன் அப்படின்னு சிவா சொல்கிறாரு. உன்னை அன்னபூர்ணி அக்கா பார்க்கணுன்னு கூப்பிட்டாங்க, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்ட பிறகு சிவா தேடிக்கிட்டே இருக்கும்போது சிந்துவை ஒரு கோயிலில் பார்க்குறாரு. ஒரு கோயிலில் பார்த்து தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அடுத்தது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு விறுவிறுப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய், தேங்க்யூ.